الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அளவற்ற அருளாளர்களும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை ரப்பல் ஆலமீனை போற்றிப் புகழ்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவின் உரையை கேட்பதற்காக தொழுகையில் ஜும்ஆ தொழுகையை நிலை நாட்டுவதற்காக நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் உறுத்தாரக்குமாக இருக்கிற பிரார்த்தனையோடு இந்த வார யௌமுல் ஜும்ஆவுடைய தொழுகையில உரையில நான் எடுத்துக்கொண்ட தலைப்பாக நற்பண்புகளை நமதாக்குவோம், நற்பண்புகளை வாழ்வியலாக்குவோம் என்ற தலைப்பில அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானாருடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை மார்க்க தகவல்களை சொல்ல விரும்புகின்றனர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனித வாழ்க்கையில நற்பண்புகள் என்பது மனிதன் அவன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் தொடரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். நற்பண்பு அவனுடைய நல்ல கலாச்சாரம், அவனுடைய இரக்க குணம், பிறர் மீது அவன் செலுத்தக்கூடிய அன்பு, பிறர் விஷயத்திலே அவன் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறை, இது போன்ற அவனுடைய பேச்சில, அவனுடைய மனிதனுடைய நடத்தையில, மனிதனுடைய பார்வையில, மனிதனுடைய செயல்பாட்டில அனைத்திலும் நல்ல காரியம் பின்னி பிணைந்து இருக்கிறோம், நற்செயல்கள் இருக்கிறோம், நற்பண்புகள் இருக்கிறோம். அந்த நற்பண்புகள் தான் நம்ம சொர்க்கத்துல நம்மை சுவனத்தில் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்தோம். நற்பண்புகள் இல்லை என்று சொன்னால் மனிதன் நரகத்தில வீழ்ந்து கிடப்பான், நரகத்தினுடைய எரிபொருளாக ஆகுவான் என்ற விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். குர்ஆன் தான் பாதிக்கிறது. நான் தொழுகிறேன், நோக்குகிறேன், ஜக்காத் கொடுக்குறேன், இதற்கு பல்வேறு நற்காரியங்கள் செய்யறேன், ஆனால் நற்பண்புகள் இல்லை என்று சொன்னால் ஒரு இடத்துல யாராவது இருக்கலாம். யாருக்கு நற்பண்புகள் இல்லையோ இவர் தொழுகை, நோற்ற நோன்பு, கொடுத்த தர்மம்
இந்த தேசத்தினுடைய பிரதமர், இந்திய தேசத்தின் பிரதமர், ஏதோ ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, நான் மாநிலத்தின் முதல்வர் என்று நான் இந்த நாட்டின் எம்எல்ஏ என்று சொல்லி இந்த அதிகார போதை இவன் தலையில வந்து நிற்கி. நற்பண்பு இல்லாட்டி அவன் படிச்சிருப்பான். நான் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறேன், எவ்வளவு பெரிய படிச்சு உங்களை நீங்க 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், 82 டிகிரி படிச்ச வாய்ச்ச விடாது. அந்த மாதிரி படிப்புல தரக்கணம் வந்துடும். அவன் படிப்பில் தரக்கணம், அதிகாரத்தில் தரக்கணம், இப்படி எல்லாத்துலையும் எதையுமா ஆணவத்தில் ஆடுவான். பொருளாதாரத்தில் நற்பண்பு இல்லைன்னு சொன்னா அந்த பொருளாதார குப்பை எல்லாருடைய பார்வையில பொருளை கற்பிச்சுல போறீங்களா என்ற அடிப்படையில் நற்பண்புகள் இருக்க நற்பண்புகள் இல்லாட்டி ஷைத்தான் வந்துடுவான். அப்போ அப்படி இவ்வளவு பெரிய ஆணிம்சம், எவ்வளவு பெரிய ஊர்ல நாட்டாம, பெரிய நாட்டாம, எவ்வளவு இந்த மாதிரி ஒவ்வொரு என்ன பதவியை சுமக்கின்றானோ, புகழை சுமக்கின்றானோ, அதிகாரத்தை சுமக்கின்றானோ, எல்லா பயனும் ஆணவமாக முடிக்கணும். நற்பண்புகள் இல்லைன்னு சொன்னான். நல்லா கொடுத்ததுங்க, எப்படி இருக்கானே இந்த பணிவு இருக்கானே, நீ உயர்ந்த பெரிய மன்னர் சக்கரவர்த்தி அல்லது சாதாரண முறையில் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு லட்சக்கணக்கான இறைவனுடைய அற்புதங்களில் ஏதோ ஒரு அற்புதங்களை நீ பெற்றுவிட்டால் இந்த மண்டபம் வருதுன்னு சொன்னா இப்படி மண்டபம் முடிச்ச எல்லா சைத்தான்களும் நரகத்துக்கு போவான். மார்க்க சொல்லுது, விதிவிலக்கே கிடையாது. 50 வருஷம் தொழுது நோக்கி போட மனுஷனா மதிக்கலையில மனிதாபிமானம் இல்லாமல் வாழ்ந்தி அல்ல என்ற அடிப்படையில் அல்லாஹ் நற்பண்புகள் இல்லை என்று சொன்னா அவங்க எல்லா சைத்தானியத்தும் வந்தவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பணிவு, அந்த இலக்கத்தன்மை என்பது நமக்கு இருக்கணும். பிறருக்கு உதவிகளை, கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள், நோயாளிகள், இன்னும் பிற வகையில அவங்க பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உடலாலும் மன ரீதியாலும் காசுபணம் இல்லாத சூழலாலும் ஏதோ ஒரு வகையில நம்ம நற்பண்புகளால் அவங்க கடன் கொடுக்கணும். நீ கவலைப்படாதுங்க பாய், நல்லா இருக்கிறான் என்று சொல்லி ஆறுதல் கொடுக்கணும். உங்களோட கஷ்டத்தை நான் நீக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யறேன் என்ற அடிப்படையில நற்பண்புகள் இருந்தாலும் சொந்தத்தை போக முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நற்பண்புகளை பற்றிய நற்பண்புகள் இல்லாட்டி என்ன செய்தாலும் வரலாம், அதுக்கு சொல்ல வரேன். அல்லாஹ் நபியான் நாயகத்தை பற்றி சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசும் பொழுது 68வது அத்தியாயத்தினுடைய 4வது இறைவசனம், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நபியே முஹம்மதே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் நபியே. அல்லாஹ் சொல்றான் நபியான் நாயகத்தை பார்த்து, நீ மகத்தான நற்குணவாதி, நற்குணத்தின் மீது உண்மை நான் கட்டமைத்திருக்கின்றேன் என்று சொல்லி நற்குணத்தை நபியான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணவாதி என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த மாதிரி அத்தர் சொல்லாமல் சஹாபாக்கள் இருந்தார்கள். நபியே நீ கடினமான உள்ளமுடையவராக இருந்திருந்தார், ஒரு கோபப்படக்கூடியவராக இருந்திருந்தார், உண்மை விட்டு என்றைக்கோ நபி தோழர்கள் ஓடி இருப்பார்கள். இவரா சிடுமூஞ்சிக்காரா சுடுமூஞ்சிக்காரா, இவர்கிட்ட போய் என்ன வாய் கொடுக்க முடியுமா? மக்களை பார்த்தாலேயே மையத்தி மூஞ்சா பார்ப்பான் சில பேர். ஷைத்தான் பணத்தின் ஒரு ஏதோ ஒரு ஆணவம், பதவி புகழ் அந்தஸ்து, பழையாச தலைவர், உலகத்தில் எவன் தலைவர் இல்லையாவா, எவ்வளவு உலகத்தில் பெரியவள வக்கீல் கிடையாதா, விரதமான இந்த சைத்தான வந்திருக்கானா? நாட்டை சொல்ல இந்தியாவில் இல்லை, ஏதோ ஒரு நாடா இருக்கட்டும், இவன் தான் மன்னர் சுல்தானா இருக்கிறானா? உலகத்துக்கு முன்னாடி பல பேர் வந்து போயிட்டான், இனிமேலும் வாழ்வான், எதையிலே செத்து போயிடுவான். நற்பணம் இருக்கணுமா இல்லையா? நற்குணம் இல்லை என்று சொன்னார். விஷயம் என்ன? இவனை பத்தி சிறுபூஞ்சிக்காரனாக இருந்தால் அடக்குமுறை செய்பவனாக இருந்தால் முடியாது, மற்ற ஓடி போயிடுவான். ரசூலுல்லாஹ் நீர் முரட்டு குணம் உடையவராகவோ சிடுமூஞ்சிக்காரவராகவோ நபியே நீ இருந்திருந்தால், கோபக்காரராக இருந்திருந்தால், எப்ப பார்த்தாலும் யாரையும் பார்த்தா மையத்து மூஞ்சி, இது பணக்கார வசிக்குமா? சில பேர் இருக்கலாம், வெக்கம் கட்டம் மானம் கட்டம், சில பேர் இருக்கலாம் பணக்கார அசாமடைக்கு பூசலாம் சொல்லுவான், 10 ஏழை கிராஸ் பண்ணுவான், சொல்ல மாட்டான். இவனும் நரகத்துக்கு கொண்டு கேட்டார். அப்சுல் சலாம் வைதக்கும், சலாத்தை பரப்புங்கள். சலாத்தை சொல்றான், பணம் புகழ் அந்தஸ்து அதை பார்த்தால சலாம் சொல்லணும். சலாம் சொல்லுவது என்பது இஸ்லாம் ஒரு பிரார்த்தனை சொல்லி தருகிறது. அப்சுல்
சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்ப சலாத்தை பரப்பு அதுல ஏற்றத்தாரு. நான் பணக்காரன் தான் ஜனான் சொல்லுவேன், ஏழைக்கு சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சலாம் சொல்வார்கள். அந்த மாமன் சித்தனை தெரிஞ்சவன் சலாமைங்க, தெரியாத முஸ்லிம் அவனை சலாம் சொல்லுவதற்கு அவன் யார், அப்பா பேர் என்ன தேவையா, யாரை கல்யாணம் முடிச்சுக்கிறான் தேவையா, என்ன தொழில் பார்க்கிறான் தேவையா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போ. அவனுடைய யாருக்கு சொல்லலாம், உங்களுக்கு அல்லாஹ்வோட சாந்தி உண்டாகட்டும் அலைக்கும் சலாம் சொல்லணும். இப்படி மார்க்கத்தில் நற்குணங்களை போதிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நற்குணம் சலாம் சொல்வது புளியத்தை போதிச்சு விட்டாங்க, ஆய்ப்பாக சலாம் சொல்வது நபிகள் சொல்றான். ரசூலுல்லாஹ் மக்களிடத்தில் முகமது நபி அவர்கள் மக்கள் மன்றத்தில் சொன்னார்கள், ஒரு காலம் ஒரு யுகம் நாளைக்கு முன்னால் சலாம் சொல்லக்கூடிய விவகாரத்தில் தெரிஞ்சவனுக்கு மட்டும் சொல்லுவான். பெரிய பணக்கார பிரமுகர், ஊர் நாட்டாம, பெரிய முத்தவள்ளி இப்படி பார்ப்பான். ஒரு விஐபி அந்த ஊருடைய பிரமுகர் என்று பார்த்து சலாம் சொல்றாடைய ஏப்பசபிக்கு சலாம் சொல்ல மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா, அப்ப நற்குணத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். நற்குணம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். சலாம் சொல்வதிலிருந்து எல்லா காரியங்கள் நற்குணத்தின் மூலம் ஒரு மனிதன் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் சஹாபாக்கள் நபித்தோடு அறிவிக்கிறாங்க, நபி முகமது இவர் இயற்கையாகவும் செயற்கையாகவும் எந்த விதமான கெட்ட பேச்சுகளும் பேசியதில்லை அப்படின்னு சொல்லி அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தகுதி தராதாரத்தை சஹாபாக்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஒரு சண்டை எப்போ வரணும் பாப்பா, சண்டை வந்தா அந்த மகனை இந்த மகனை அப்படியே திருத்திமா. உலகத்துல எவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கிறதோ அத்தனை முசீபத்து வார்த்தையும் பேசும். இவன் சொல்லி நினைக்கிறா, இந்த ஷைத்தான் சொல்றது போவானா, போக மாட்டான். குர்ஆன் போதிக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் இயற்கையாக பிறப்புலையும் அந்த குணம் இல்லை, செயற்கையா வந்துச்சா 10 பேரோட சேர்ந்துக்கிட்டு நல்லவனா இருப்பான். 4 காட்டெருமைகளோடு சேர்ந்தவன், மனித காட்டெருமைகளோடு, குடிகார பையன், குடிகார கபோதிகள், கெட்டவன், ரவுடி, இந்த சைத்தானோடு சேர்ந்த பிறகு அப்படி நல்லவன் கழுதையோடு சேர்ந்தால் கன்றும் மலம் தின்னும் என்ற அடிப்படையில மலம் தின்ற நல்லவனா இருந்தா எப்படி அப்படின்னா, பெரிய பசத்தை படம் பார்த்துட்டு நேரம் வீடு குடிச்சு போக மரத்து குடிச்சவன் வீடியே விடாது. நம்முடைய உடலுக்கு, மனித உடலுக்கு தீங்கு தரக்கூடிய நோயை உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. இஸ்லாத்தின் போதனை நபிகள் நாயகம் அறிவித்தார், சஹாபாக்கள் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு போதை தரக்கூடிய பொருளும் ஹராம். என்ன சின்னதா பெருசா சும்மா பாட்டில் மூட்டியை வந்து பார்த்தேன், அதனால டான்ஸ் ஆடுறேன், ஒரு அரை கப்பு அடிச்சேன், ஒரு ஃபுல் பெக் அடிச்சேன், அப்படியா அப்படியே போதை பொருள் கூடாது சொல்றாங்க. கல்லு, கஞ்சா, மது, அந்த மது போதைகள் இன்னும் எவ்வளவோ சொல்றாங்க இல்லையா. நாட்டில் நத்தினா கரண்ட் இருக்க மாதிரி இருக்கு. அந்த மெத்தம் பல நாய்கள் 1-2 சொல்றாங்க. அவ்வளவு போதை பொருட்கள் இப்படி பார்க்கிறோம். இப்படி இதெல்லாம் நண்பர்களுக்கு இருக்கக்கூடியதா, அதை குடிச்சு செருப்படி வாங்குறான், விளக்கு மக்களி வாங்குறான், பொண்டாட்டியை அடிக்கிறான், இப்படி எல்லாம் பார்க்கணும்னு சொன்னா ஊர்ல நம்ம இருக்கிறான், அடி நொறுக்கிட்டு போயிடறாங்க. இப்படிலாம் பார்க்கணும்னு சொன்னா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்ட பண்பு இதெல்லாம் நம்ம உடம்பை நம்மளே நாசமாக்குறோம், சமுதாயத்தை கெடுக்கிறோம். இதெல்லாம் பார்க்கிறோம். இதற்கு தகுந்து கொள்ளணும். அவன் பெரிய பசங்க பார்த்தா என்ன செய்வான், அவன் நட்புணர்வு இல்லாதவன் இருந்தான்னு சொன்னா மறைச்சு குடிச்ச பீடிய கத்தலையோட ஃப்ரெண்டா சேர்ந்துறாங்க. பெரியப்பா அப்பன் பெட்டா கலப்படா போவாது. அம்மாவுக்கு முன்னாடி மாமா முன்னாடி வசைத்தாங்க, அப்படியே மறைச்சு குடிச்சாங்கடா. இப்ப சேர்மானம் தெரியல. இந்த மாதிரி கெட்ட பண்புகள் இருந்தா இவன் உட்படுவானா? இப்படிப்பட்ட சைத்தான்கள் விஷயத்துல இவனை
எல்லா தொழிலும் தொழுதாங்க சொர்க்கம் கிடைக்கும். பெயர்தானி முஸ்லீம், வாராந்திர முஸ்லீம், பெருநாள் முஸ்லீம், நோக்கநாதி பின்னாடி நிறைய சாரார் ஊரில் பார்த்துக்கவே மாட்டான். நோக்கநாதி தொழுதான், அஞ்சு பின்னாடி வரான். ஆமாப்பா, அவனை பார்த்து 5 வயசுல பார்த்தேன், நோக்கநாத தொழிலை பார்த்தேன், 5 பேரா தொழிலை பார்த்தேன். ஆமா எவ்வளோ ஜும்மா கொண்டு வருவான் குடிச்சிட்டு. அப்ப ஜும்மா அந்த ஜும்மாவோட 5 வக்து தொழுதான் சொர்க்கம். 5 வக்து தொழுகணும், அதை தொடர்ந்து ஜும்மாவை தொழுக வேண்டும், அப்பதான் சொர்க்கம். இல்லை ஏமாத்தலாம், எல்லா இறைவனை ஏமாத்துகிறான், மனுஷனை ஏமாத்தலாம். இந்த அடிப்படையில் அவன் குற்றம் செய்வனா கருதப்படுவான். அவன் 3 ஜும்மாவும் தொழுகையை தொடர்ச்சியாக விட்டான்னு சொன்னா வீண் கூட வேணுக்கு ஏதாவது காரணம் நோயாளியை படுத்து விட்டான், ஏழனை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது ஒரு கணக்கு. ஆனா வேன் திமுருல இருந்து விட்டான். அப்ப அல்ல நபிகள் நாயகம் சொல்றாங்க, உள்ளத்துல முத்திரையிடப்படுகிறது, அவன் இறைவருப்பான போயிடுவாங்க. அடிப்படையில் ஜும்மாவை விட்டவன் அவன்தான். ஜும்மாவே விட்ட ஜும்மா தொழிலுக்கே வரவில்லை, ஜும்மாவின் உரை பயானை செவிமடுத்து கேட்கவில்லை என்று சொன்னார். எவங்க பலம் ஒண்ணுமில்லை, இறைவருப்பான தொழில் போயிடலாம். அதனால மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நட்பண்புகளை வளர்த்து போடணும், ஜும்மா தொழிலுக்கு வரணும். அந்த தாய் தாப்பு பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்கிட்டே குருவப்போம் சொல்லணும். இப்படி எல்லாம் என்ன செய்யணும், அவங்களோட விஷயத்துல வந்து பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் பருவ வயது அடைஞ்சா நீ கிழமை சாய் தாப்பா ஏன் அவசியம் இல்லை. உனக்கு புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். தாய் தாப்பா தொழுவாம இருக்கிறீங்க, மாப்பிள்ளையை பார்த்து பொண்டாட்டி மாப்பிள்ளைய பொண்டாட்டிக்காரி மாப்பிள்ளை பொண்டாட்டிக்காரி தொழுவைக்கு அது ஒரு வகை நம்ம கடமை தான். சொல்ல போயிடுவாங்க, படுத்து கிடக்குறிய என்று ஏதாவது ஒரு கணக்கு. உனக்கு பகுத்தறிவு, உனக்கு மெச்சூரிட்டி அடைந்து விட்டால் நீயே செய்ய முடியும். உனக்கு தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா தொழிலுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற அடிப்படை என்ன செய்யணும், சுபு உலக அசல் வரலாறு சுபு உலக அசல் மாதிரி விஷயம் அங்கே ஒருத்துக்கு போயிடுவோம். இன்னமும் வரணும். இந்த மாதிரி நட்பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதை மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் அல்லா சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சொன்ன விஷயத்தை கவனிச்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மேலே சொன்னவன் முரட்டுத்தனமுடையவராக இருக்கல, கோபப்படக்கூடியவராக இருக்கல. அதனால தான் சகாபாக்கள்லாம் நபிகள் நாயகத்தை விரைந்து வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நட்பண்பு அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுறா 10:16 குல் லவ் ஷா அல்லாஹு மா லவ்து அலைக்கும் வல அதராக்கும் பிஹி ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரா மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். அல்லாஹ் 10வது அத்தியாயத்துடைய 14வது வசனம். அல்லாஹ் நாடியிருந்தால் இதை உங்களுக்கு நான் கூறியிருக்க மாட்டேன். குர்ஆன் சொன்ன விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உத்தரவு பண்றதால வஹியை சொல்றேன் என்று ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் நாடியிருந்தால் இதை நான் சொல்லியிருக்க மாட்டேன், உங்களுக்கு கூறியிருக்க மாட்டேன். அவனும் இதை உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் சொல்லித்தான் குர்ஆன் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பக்கத்து லபிஸ்து ஃபீக்கும் உமரா மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். மக்களே, அரபுகளே, உங்களோட நான் நபியான சொல்றான், முகமது நபியை சொல்லுங்க, அரபுகளே, மக்கத்து காஃபிர்களே, உங்களோடு நான் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன், ஏதாவது குறைகள் இருக்கிறீர்களா என்று நபியை கேட்கிறாங்க என்று சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றான். அப்ப உங்களோட 40 வருஷத்துக்கு சொன்னாங்க நபின்னு சொல்லி. அப்ப 40 ஆண்டுகள்ல குர்ஆன் அருளப்படுது, ஜிப்ரீல் ஓதி காட்டாரு, இத்தனை சொல்ல அருளப்படுது, மக்கள் மன்ற நபி சொல்றாங்க. இதற்கு முன்னாடி உங்களோடு தான் வாழ்ந்தேன், எந்த ஏதாவது குறை கண்டீர்களா, இதை கெட்ட செயலை பார்த்தீர்களா, அடாவடித்தன அடக்குமுறை பண்ணியிருக்கிறீர்களா என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டரை கேட்க சொல்றான். எல்லாம் கொடுத்தாங்க. ஆமா, குர்ஆனை மறுத்தார்கள், நபிகள் நாயகத்தை மறுத்தார்கள், சூனியக்காரன் சொல்லலாம், பொய்காரன் சொல்லலாம், இதெல்லாம் ஒரு வகை. இவர் முன்னோர்களால் இட்டுக்கட்டப்பட்ட கதையை சொல்றாரு. இப்பெல்லாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அபூஜஹல் முத்பா கூட சொன்னது, ஷைபா கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகள் எல்லாம் சந்தேகப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவரை முகமது நபி வந்து என்ன செய்யறாரு, அவர் வந்து ஒரு பொம்பளை கை பிடிச்சிருக்காங்க, நம்புவானா, அபூஜஹல் நம்புவானா, இல்ல சிச்சி அதெல்லாம் செய்ய மாட்டாரு. ஏன் கேரக்டர் பெர்ஃபெக்ட் கேரக்டர். நபிகள் நாயகத்தை
ஏத்துக்கிற வேண்டியதானே, நான் நபி என்று ஏத்துக்கிற வேண்டியதானே சொல்ல கேட்கிறாங்க. என்று சொன்னால் நபிகள் நாயகத்துடைய கேரக்டர்ல சந்தேகப்பட்டதே இல்லை. நபிகள் நாயகம் வந்து மோசடி பண்ணிட்டாரு, அடுத்த வருஷத்தலை வாயில போட்ட நம்புவான் அப்படின்னு சைபா கோஷ்டிகள் நம்ப மாட்டாங்க. இது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மனசத்தை பொறுத்த வரைக்கும் நற்பண்புகள் நற்பண்புகளால் தான் சொர்க்கம் கிடைக்கும். நீ எவ்வளவு தான் அவ்வளவு தூரம் இரவு முழுக்க நின்றுனா பயிற்சி. சும்மா தொழுவாங்க இருக்க மாட்டான், 5 வக்து வரக்கூடியவர்கள் தொழுவாங்க இருக்க மாட்டார்கள். இவன் பழகிட்டான். எப்படி சாராயத்தை கண்ணு தங்க விட மாட்டானோ விட்டாதான் நல்லது, இல்லாட்டி வந்து மோசமா போயிடுவான். மண்டை மட்டும் தான் இருக்கு, உடம்பெல்லாம் அழிஞ்சு போய் செத்து போயிடுவான். சமுதாயமே அவன் தலைவி துப்பும். அவன் பிள்ளை குடியார மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், குடிகார மகனுக்கு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டான். பல குருத்திலே இருக்கிறது, பல விட்டுருணும் என்று சொன்னால் அப்ப இந்த மாதிரி தீமை செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நற்பண்புகள்ல தேவைகளா அதை விமர்சனம் பண்ணாங்கன்னா இல்லை, அப்ப அந்த மாதிரி பல கெட்ட செயலில் விடுபடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்ப நற்பண்புகள் தான் சொல்றதுக்கு ரொம்ப போய் சேர்க்கும். அதெல்லாம் பயிற்சி. நான் 50 வருஷமா தொழுதேன், 100 வருஷமா தொழுதேன், நோம்பு வச்சேன், அப்படியே பயிற்சி. பயிற்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். ஜிம்முக்கு போவான், சின்ன பயிலுவார், 20 வயசுல கூட போவான். 25 வயசுக்கு மேலே சைத்தான் போக மாட்டான். அந்த வயசுக்கு வந்து தம்பட்சி போடணும், ஆம் செய்யணும், கும் சோழனை ஏற்றணும். இந்த சைத்தானுக்கு அந்த இது நல்லதுதான் செய்யணும், விட ஆரோக்கியம். ஒரு 10 வருஷம் இருப்பான், அப்புறம் சோம்பேறிதான் பலவரத்துக்காண்டி. அப்புறம் 30-40 வயசு அவங்க வயசு கடந்த பிறகு மூவாடி நான் இனிமேல் போக மாட்டேன், ஜூம் செய்ய மாட்டேன், உடல் பயிற்சி இது சொல்லாம பார்க்கலாம். அந்த மாதிரி எதை பழகுமையோ பழக்கம். அந்த மாதிரி தொழில் கொடுப்பாங்க பழக்கம். நற்பண்புகள் இருக்குதா, நற்பண்புகள் இருந்தால்தான் சொர்க்கம் கிடைக்கும். அப்படியே ஆணவ அகம்பாவம் தான் சொர்க்கம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இன்னும் ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வை சில சஹாபாக்கள் நிர்பந்திக்க கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இவன்கிட்ட வந்து நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அவனை போய் சந்திப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி தோழரை கூப்பிட்டாங்க. இந்த விஷயத்துல கழுதையில ஏறி அப்துல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி அறிவிக்கிறார். யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கழுதையில ஏறி இந்த ஷைத்தான் முனாஃபிகீன்களின் தலைவன், கேள்வி கேட்டவன், வாயத்தோட பேசினான், போய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், மோசடியை நடப்பான், நம்பினால் நம்பிக்கை துரோகம் செய்வான், மோசடி பண்ணுவான். அவர்கள் விவாதம் இருந்தால் நேர்மையை பேசுவான், ஒரு பொருளை நம்பி ஒப்படைக்க முடியாது, அதை ஆணையை போட்டுருவான். இந்த அடிப்படையில் முனாஃபிகீன் இவனுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போகக்கூடிய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி அவர்கள் கழுதையில போகும்போது அந்த கழுதை வந்து உலர்நிலமான பகுதி மண்ணு பூசியை படுத்திட்டு போகுதா. இவன் என்ன செய்யறான், இவனுடைய கெட்ட பழக்கம் அதிசயம் சொல்றான். அப்துல்லாஹ் இப்னு உபை ரசூலுல்லாஹி அவர்கள் உலர் நிலத்தில் கழுதையை ஓட்டிட்டு போகும்போது கழுதையில ஏறி போறாங்க, மக்கள் பின்னாடி வர்றாங்க. இந்த ஷைத்தான் சொல்றான், இந்த ஷைத்தான் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, உபை இப்னு சொல் நபிகள் நாயகத்தை பார்த்து நாட்டம் முகமது கழுதையுடைய நாட்டம், முகமதே உடைய கழுதையின் நாட்டு துர்நாட்டம் மூக்கப்படி தாங்க முடியல, கொஞ்சம் நபிகள் நாயகத்தை விளக்குறான். கழுதை மேல அந்த நாட்டமா இருக்குது, இது உள்ளத்துல இருக்கு ஷைத்தான். நபிகள் நாயகம் வந்து நடக்குதுங்கிறத இந்த ஷைத்தானுடைய உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருக்குது. சொன்னா வந்த உடனே உன் கழுத்தை நாட்டம் தாங்க முடியல, குறைஞ்சிடும் பத்திரம். அப்ப சஹாபாக்கள் சொன்னாலே அப்படிதான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஓ மேல உள்ள செடி நாட்டத்தை விட நபிகள் நாயகத்தினுடைய கழுதையுடைய வாடைக்கு அழகா இருக்குது, கஸ்தூரி வாசமா இருக்குது என்பது போன்று முகமது நபியுடைய கழுதையின் வாடை நல்ல ஒரு அழகான ஒரு வாடை. ஓ மேல இருக்கக்கூடிய வாடை தான் துர்நாட்டம். கெட்ட உள்ளத்திலே கெட்ட நாட்டம், ஓ மேலே கெட்ட நாட்டம் நிற்கின்ற சண்டை. இவனுக்கு 4 பேர் சேர்ந்துட்டாங்க. யாருக்கு? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் 4 பேர் சேர்ந்துட்டாங்க. சஹாபாக்கள் விஷயத்து 4 பேர் சண்டை, அடித்தடி, ஆயுதங்களால் தாக்குறாங்க, கையில வச்சுட்டு நீர்ச்ச மட்டை உருவிக்கிட்டு அந்த மாதிரி என்னென்ன ஆயுதம் செருப்பை கொண்டு அடிச்சு பல மாதிரியான அடி, அந்த மாதிரி சண்டை. அது என்னவெல்லாம் கிடைச்சிச்சு போட்டு அடி நொறுக்கெடுக்கு சண்டை. அப்போதான் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி அல்லாஹ் சொல்றான், எப்படி இறக்குறான்னு இறக்குறது இவங்க என்ன பண்ணியா சண்டை. இந்த ஷைத்தான் விஷயம் அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். நபி தோழர்கள் அவங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் பேசுறதுக்காண்டி இவங்க 4 பேர் இந்த மாதிரி விஷயத்தை
விஷயத்துல வந்து அல்லாஹ் சண்டை போட்டாங்கல்ல, இந்த சைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற 49:9ல வயின் தாயிஃபதானி மினல் முஃமினீன வயின் தாயிஃபதானி மினல் முஃமினீன தத்தலு ஃபஅஸ்லிஹு பைனஹுமா ஃபைன் பகத் இஹ்தாஹுமா அலா அல்-உக்ரா ஃபகாத்திலு அல்லதி தபகி ஹத்தா தஃபீஅ இலா அம்ரில்லாஹ் ஃபைன் ஃபாஅத் فأصلحوا بينهما بالعدل وأقسطوا إن الله لا يحب المقسطين. நம்பிக்கை கொண்டவரே 49வது அத்தியாயத்தினுடைய 9வது இறைவசனம். நம்பிக்கை கொண்டவரே, இரண்டு கூட்டத்தினர் சண்டையிட்டுக் கொண்டார், அவற்றுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அவற்றுள் ஒன்று மற்றொன்றின் மீது வரம்பு மீறினால், வரம்பு மீறிய கூட்டம் அல்லாஹ்வின் கட்டளையை நோக்கி திரும்பும் வரை அதை எதிர்த்து சண்டையிடுங்கள். ரசூலுல்லாஹி சொல்றார், அக்கூட்டம் திருந்தினால் நீதியான முறையில இருவருக்கிடையே நபியே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள், நீதி செலுத்துங்கள். நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி, நீங்க சண்டை போட்டுக்கிறான்னு சொன்னா நீங்க நம்பிக்கை கொண்டவருடைய சமாதானப்படுத்துங்க அல்லாஹ் வசனத்தை இறக்குனா. இவன் நம்பிக்கை கொண்டு நடிக்கிறான். அப்துல்லாஹ் இப்னு உபை சொல்லிருக்கிறானே, முஸ்லிமா வந்த மாதிரி நடித்து எந்த மதத்திலே இல்லை. அபியல் பாஷையில காப்பி போயிடுவாங்க, அங்கிட்டு போனானா அங்கிட்டும் இல்லை, நபிகள் நாயகத்தின் பக்கம் வந்தானா அல்லாஹ் போனானா அங்கிட்டும் இல்லை. இப்படி செய்தான் பல பேர் இருப்பான். இதுல இருக்க மாட்டான். பயங்கர குழப்பவாதி, உலகத்திலே டேஞ்சரான குழப்பவாதி. உன்னை அங்கிட்டு சாயிடா இல்லை எங்கிட்டு சாயிடா. டிஎன்டிஜே தௌஹீதிலே இருக்க மாட்டேன், டிஎன்டிஜே சொல்ல வரல, இந்த தௌஹீத் அமைப்பிலே இருக்க மாட்டேன், இந்த சுன்னத் ஜமாத்திலே இருக்க மாட்டேன். இந்த காய் விளையாட்டு இவன் அம்மா இவனை இஸ்லாம் கொலை செய்ய சொல்லுது. இஸ்லாமிய கவர்மெண்டாக இருந்து எல்லா குரான்ல சொன்னாங்க, எவன் பூமியில குழப்பத்தை விளைவிக்கிறானோ அவனை கொலை செய்ய நம்பிய அது நாடு கடத்துங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அல்லது மாறுதல் மாறியை விட்டுங்கள், இதெல்லாம் குரான்ல சட்டம் இருக்கிறது. இவன் டேஞ்சரான ஒரு விஷயம். அப்துல்லாஹ் இப்னு உபை முனாஃபிகீன் நயவந்தர்களின் தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நட்புறவுகளால் சொல்லிட்டு போவதையே எனக்கு தான் முடியும், இந்த மற்றவங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நலகத்துக்கு போயிடுவோம். இறக்கம், அன்பு, பாசத்தோடு, நேசத்தோடு மக்கள் மன்றத்தில் கொஞ்ச கால வாழ்க்கை 50 வருஷம் 60 வருஷம் 40 வருஷம் விதிவிலக்கா 180 100 தான் விதிவிலக்கு தான். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு குறைந்த வாழ்க்கையில் குறைந்த கால வாழ்க்கையில நற்பண்புகளோடு வாழ்ந்த மறைக்க வேண்டும். இன்னும் ஒரு விஷயம், ஜும்மாவுடைய நேரத்தில் இந்த போனை பார்க்கறது, நிறைய செய்தி பேச வந்தேன். சரி, அடுத்தது இதுதான் அடுத்த பேச செய்வோம் அடுத்த ஜும்மாக்கள்ல. அப்ப இந்த ஜும்மா நேரத்தில் இந்த போனை பார்க்கறது, ஜும்மா போன பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே எல்லா இடத்துலையும் சில பேர் மாற்றதில்லை. இஸ்லாம் தெரியுதா இவனுக்கு, இங்கிலீஷ் தான் தெரியுது, ஜும்மா நன்மையே போச்சு கூப்பிடலாம் போயிடும். ஜும்மா வந்து போன பார்த்துக்கிட்டு கூப்பிடலாம் சொல்ல தேவையில்லை, நன்மை போயிடும். அவனுக்கு எந்த கணக்கு நல்லா இருக்கிறீங்கன்னா தப்பு தான். ஜும்மாவில் இமாம் வந்து உரை நிகழ்த்துவதற்காக முன்பர்லையும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டான்னு சொன்னா மலக்குமார்கள் ஏடுகளை மூடிவிடுவார்கள், புத்தகத்தை மூடிடுவாங்கன்னு பார்க்கிறோம். நன்மைக்கு எழுதின முதல்ல வந்தாரு, புத்தகத்தில் அடைஞ்சிட்டாரு, புத்தகத்தை தர்மம் கொடுக்குறாங்க அப்படின்னு விஷயத்தை பார்க்கறவா இல்லையா. அடுத்ததான் வந்தாரு, மாடு, ஆடு, கோழி, முட்டை, இந்த மாதிரி எந்தப்பட்ட ஏடுகள் மூடப்படும். அப்ப இதனால இந்த நன்மையெல்லாம் போயிடும். ஜும்மாவுக்கு வந்தோம்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 40 நிமிஷம் எந்த இதுவும் இருக்கக்கூடாது, அசைவும் இருக்கக்கூடாது. அப்ப போனா பார்க்கக்கூடாது, நோண்டக்கூடாது, கீழே கிடக்கிற பொருளை எடுத்து விளையாடக்கூடாது. இதெல்லாம் கவனத்தை வைத்துக் கொண்டு எல்லாம் சொன்ன மாதிரி ஜும்மாவுடைய நன்மையை வீணடித்து விடாமல் திரும்பி வெளியே போய் விசாரிங்க. மாமலாம சித்தப்பனா தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, இந்த முடிஞ்சிடாது. ஜும்மாவுடைய டைம்ல இமாம் மெம்பர்ல இருக்கான்னு சொன்னா இந்த பேச்சுவார்த்தை எதுவும் இருக்கக்கூடாது. வெளியே பேசலாம், நீங்க ஆமா நல்லா இருக்கீங்களா நண்பா நல்லா இருக்கீங்க, வெளியே போய் கேட்டுக்க. ஜும்மா நன்மை இழக்கக்கூடாது என்று சொல்லி ஜும்மாவுடைய முதல்வரை நிறைவு செய்கிறேன். யாரை வந்து நான் மற்றவங்களா வந்து பிரார்த்தனை பல தமக்குள்ள எல்லா வார்த்தையும் சொல்லிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணித்துக்குரிய சகோதரர்களே, நாளைய தினம் இந்திய தேசம் ஆகஸ்ட் 15 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற ஒரு நாள். இந்த சுதந்திரத்தை ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஃபைட் பண்ணி களம் பண்ணி பல ஜெயில், சித்திரவதை, அடக்குமுறை, விடுமுறையெல்லாம் வாங்கி நம்ம முன்னோர்கள்
சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த ஒரு நாள் ஆகஸ்ட் 15. இந்த நாளில் அரசாங்க அலுவலகங்களையும் கலெக்டர் ஆபீஸ், ஜனாதிபதி மாளிகை, பிரதமர் இந்திய பிரதமர் குடியேற்றுவார். குடியரசுத் தலைவர், தேசத்தினுடைய முதல்வர்கள் இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு லோக்கல் பள்ளிக்கூடம், இங்கே ஸ்கூல், அரசு அலுவலகம் அனைத்தும் கலெக்டர் ஆபீஸ் எல்லாத்தையும் நடத்து, தாசில்தார் ஆபீஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. அங்கே என்ன பேசுவாங்க தெரியுமா? இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இஸ்லாமிய சொல்லுங்க முன்னோர்கள். இந்த முன்னோர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் சுதந்திர காப்பை அனுபவித்திருக்க முடியாது. இந்தியாவில் அவ்வளோ காசு, பணம், பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க என்று சொன்னால் அங்கே முஸ்லீம்கள் பேசுவாங்களா? பிரதமர் பேசுவாரா? முதலமைச்சர் பேசுவாரா? யார் பேசுவாங்க? இந்த மாநிலத்தை எவன் பேசுவான்? பேச மாட்டான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நாட்டை நேசிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் சுதந்திரத்திற்காக பாடுபட்டோம். பேசுவானா? காந்தியை பேசுவார்கள், வாஞ்சிநாதனை பேசுவார்கள், அதுபோல் சுபாஷ் சந்திர போஸை பேசுவார்கள், ஜான்சன் அணியை பேசுவார்கள். இதெல்லாம் பல மாதிரி பேசுவாங்க. அதுபோல் நம்ம இஸ்லாமிய ஒரு முஸ்லீம் 70% முஸ்லீம்கள் தான் சுதந்திரத்துக்கு பாடுபட்டார்கள். நீ நம்பினா நம்பாடி தொலைஞ்சுக்கோ. உண்மை சரித்திரம் சொல்கிறது, வரலாறு சொல்கிறது. பாக்கி 60% மேல முஸ்லீம்கள், பாக்கி 40% எல்லா சமுதாயமும் கலந்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட நம்மள 2ஆம் தர குடிமக்களா, 3ஆம் தர குடிமக்களா நம்ம அவ்வளவு சுதந்திரத்தோடு கலந்துக்கிட்டோம். நம்ம இன்னொரு சுதந்திரம் கிடைச்சிருக்காது என்று சொன்னா சிந்திச்சு பார்க்கணும். அந்த மாதிரி சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் அதை நம்ம ஃபேஸ்புக்கில் பரப்பிட்டு இருக்கிறோம், மேடை போட்டு பரப்புறோம். நீங்கள் ஏன்னா 2ஆம் 5ஆம் 3ஆம் குடிமக்கள் நடத்துறீங்க, அவங்க அடிப்படையில் பார்க்குறோம். இவங்க நம்ம இன்னொரு சுதந்திரத்தை நடத்தணும். சங் பரிவார RSSனுடைய பிடியில இந்திய தேசம் இருக்கிறது. இவர்களை விரட்டி அடிப்பதற்காக ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து இன்னொரு சுதந்திர போராட்டத்தை நடத்துவோம். இது அல்லாஹ்வின் மீது ஆணை, அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன். தேவைப்படும் எல்லா சமுதாயம் இவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பது ஒரு செய்தி. அதே சமயத்தில் எவ்வளவு தியாகம் பண்ணோம். இந்த சீனி மோகன் கூட பாட்டு கொடுத்திருக்கிறார்கள். என்ன பாட்டு படித்தார்? இந்தியா எங்கள் தாயான பாட்டைகள் ஒரு 90% விஷயத்தை சொல்லிடுவார். இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அந்நியன் என்று, யாரடா சொன்னது? பாகிஸ்தான் போகிற செய்தான் அந்நியன் நீ தோல்விப்படா. கைபர் புலமுக்கு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்த கூட்டமே நீங்க போங்கடா, நான் ஏன் போறேன்னு கேட்கிறாரு. பல விஷயம் படிப்பாரு. என்ன செய்வாரு? மைசூர் சிங்கம் திப்புவின் வீரம் மனதில் என்றும் மாது இருப்பார். அப்போ சொல்றேன் அதுக்கு அது போல என்ன செய்வாரு? பகதூர் ஷாவுக்கு விளைத்த துன்பம் நினைத்தால் நெஞ்சம் தாங்காது இருப்பார். சீமோர் படிப்பார். அப்படி அந்த மாதிரி வந்து பார்க்கிறோம். 800 ஆண்டுகள் இந்திய நாட்டை ஆண்டவர் நாங்கள் அறிந்தீரோ. தாஜ்மஹாலும் குதுபுமினாரும் சாட்சிகள் கூறுவதை மறந்தீரான்னு படிக்கிறார். என்ன அர்த்தம்? அவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம் இந்த இந்திய தேசத்துல. அதுல எல்லாம் செஞ்சோம். இந்திய சுதந்திர போராட்டத்துக்காண்டி வள்ளல் அமீபு அவங்ககிட்டையும் கொடுக்குறாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து அங்கே பர்மாவில் போய் கேட்கிறாரு, வங்காள தேசம். அவங்க சொந்த கூட கொடுக்குறாரு. நேதாஜி போய் போராடலாம் பயன் பண்றாரு, பிரச்சாரம். இந்த மாதிரி வள்ளல் அமீபு அவர்கள் அவங்களுக்கு சொத்தையும் தந்துட்டாரு. இவரை போன்றவர்கள் இந்தியாவில் இருந்து கொண்டே இருக்கலாம். அவர் இல்லாட்டி இந்தியாவில் சுதந்திரம் கிடைக்காது என்று அவங்க பேசக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால திப்பு சுல்தானை பற்றி சைப்பரியார கூட்டங்களுக்கு ரொம்ப அடிப்படுத்தும், பயந்து நடுவான். திப்பு சுல்தான் அவங்களுக்கு வீர வரலாறு பேசலாம், நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், திப்பு சுல்தான் வீரர். திப்பு சுல்தானை பற்றி எவனுக்கு ஆங்கிலேயர்கள் பயந்தானா இல்லையோ, திப்பு சுல்தானின் மாவீரர்களுக்கு ஆங்கிலேயர்கள் பயந்தார்கள். மூன்றே பயன்பட்டான், மனம் கழித்து விட்டான். அப்படிப்பட்டவர். அதுக்கு என்ன வரலாறு படிச்சு பாருங்க. போய் ஒரு போஸ்ட் பார்த்தேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. திப்பு சுல்தான் படத்தை எரிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? ஒரு 10 RSS தங்கி 10 RSS சங்கிலியல் கூட்டம் ஒரு கட்டவர் போய் வச்சு ஒரு போட்டோ திப்பு சுல்தான் வந்துக்கிட்டு வச்சு அந்த போட்டோவை வச்சு எரிக்கிறாங்க. எரிக்கக்கூடிய
நேரத்தில் பதிவிடலாம். மாவீரர் திப்பு சுல்தான் அவர்களே, உங்களை நாங்கள் சமகாலத்தில் உங்களுடைய வரலாறை படிக்கின்றோம். உங்களை மாவீரன் என்று நான் படித்திருக்கிறேன், வரலாற்றிலே படித்திருக்கிறேன். உண்மையிலேயே நீ மாவீரன் தான். எப்படி சொல்றது தெரியுமா? சல்பரிவார ஆர்எஸ்எஸ் கூட்டம் உன்னுடைய போட்டோவை எரிப்பதற்கே 10 பேர் தேவைப்படுகிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலே நீ மாவீரன் தான்டா. போட்டாவை பதிவ ஒரு போட்டா திப்பு சுல்தானுடைய போட்டோவை எரிக்க சல்பரிவார 10 பேர் கண்ணாடியோட இருந்தாங்க. பதிவு போட்டா திப்பு சுல்தான் மாவீரரே, உன் போட்டோவை எரிக்கவே 10 சங்கிய சைத்தான்கள் தேவைப்படுறான்னு சொன்னா உண்மையை மாவீரன் கெத்துனா ஆங்கிலேயரை விரல ஆட்டினா. இந்த அந்த அளவுக்கு செல்பரியார கூட்டங்கள் கதை வாங்கிய நடைமுறையில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்படி பதிவு போட்டிருக்கலாம். அதனால இந்த சுதந்திரத்தை பற்றி பேச நேரம் இல்லை. முஸ்லீம்கள் தான் அதிகமாக காசால, பணத்தால, பொருளால, உடலால அனைத்து தியாகங்களையும் சுதந்திரத்துக்காக செய்தார்கள். அப்படிப்பட்ட முஸ்லீம்கள் நம்மள ஐந்தாம் தர குடிமக்களாக, 10ஆம் தர குடிமக்களாக இந்த செய்தாங்க நம்ம நடத்துறாங்க. இவர்களுக்கு தக்க பாடங்களை சட்ட ரீதியில பெரும் புரட்சியோடு இன்னொரு சுதந்திர போராட்டத்தை நடத்தி செல்பரிவார கூட்டத்தை வந்த வழியே கைபர் போனது கணவாய் வழியாக ஆடு மாடுகளை கூட்டி அதுபோல கொண்டு வரும்பொழுது ஆடு மாடுகளை போதை கலாச்சாரத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. இவர்களை திரும்ப விரட்டி அடிப்போம் என்று சொல்லிக் கொண்டு ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்கிறேன். அதுக்கு வஷ்கூர்